ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறது மருத்துவரையா அவர்களால் அமைக்கப்பட்டது. அவங்க தயாரித்து கொடுத்த அறிக்கை அதை கூட வேற படிங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் மருத்துவரையா நீங்களே படிங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் படித்தேன். அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிக்கையை மருத்துவரையாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. மருத்துவரை என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அது அவருக்கு தான் அந்த அதிகாரம். இப்போ எதிர்பார்த்ததோட கூட்டம் அதிகம் வந்திருக்குன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாமல் பாமக நிறுவனருக்கு பாமக தலைவராகவும் செயல்படும் என்று ஒரு தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டது. இதோட மனநிலை, உங்க மனநிலை எப்படி இருக்கு? ஐயாவோட மனநிலை எப்படி இருக்கு? அதாவது பொதுவாக ஒரு இயக்கம்னு சொன்னால் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் பிரிகிறது அது இப்படி வழக்கமாக தான் இருக்கும். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல்வேறு கட்சிகள் இந்திய அளவில், அதே மாதிரி தமிழ்நாடு அளவில் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்த கட்சிகள், இப்படி பல கட்சிகள் பிரிக்கப்பட்டது. ஆனால் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மருத்துவரையா அவர்கள் என்ற ஒற்றை மனிதரால், தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான். அவர் தான் வன்னியர் சங்கம் ஆரம்பித்து 96,000 கிராமங்களுக்கு போனார். இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் சோறு தண்ணி இல்லாமல் ஓடி ஓடி உழைச்சி உருவாக்கப்பட்டு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியாக வளர்ந்துருக்கு. ஒரு வலிமையான பாட்டாளி மக்கள் கட்சியாக தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தது. இடையில ஒரு நெருக்கடிகள், குழப்பமான சூழலுக்கு உருவாகி இருக்குது. இந்த சூழ்நிலையில தான் இந்த பொதுக்குழு கூடியிருக்கு. இதில் பொதுக்குழுவுக்கு முன்னால நிர்வாக குழு, செயற்குழு, அந்த நிர்வாக குழுவிலையும் செயற்குழுவிலையும் நிறுவனராக இருக்கிற மருத்துவரையா அவர்கள் தலைவராக நீட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பரிந்துரை பண்ணாங்க. அது பொதுக்குழுவும் அங்கீகரிச்சது. நம்ம கிட்ட ஒரு முக்கியமானது வந்து பாமகவில் இளைஞரணி தான் முக்கியமான இளைஞரணி. அது தலைவர் இன்னும் காலியாகவே இருக்குது. இந்த தீர்மானத்திலேயோ இந்த கூட்டத்திலோ அதுக்கான அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கான அறிவிப்பு வரல. எதற்காக? பாமக இளைஞரணி தலைவர் பற்றி எப்போது அறிவிக்கப்படும்? அது மருத்துவரையா தான் முடிவெடுப்பார். நான் அதை பற்றி ஒன்றும் பேசலை. இளைஞரணி மருத்துவரையா முடிவெடுப்பார். தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் ஐயா அவர்களை பற்றி விமர்சனம் செய்யப்பட்டு வருது. இது சம்பந்தமா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதற்கு என்ன முற்றுப்புள்ளி நீங்க வைக்க போறீங்க? சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய செய்தி நல்லதல்ல. பொதுவாக எல்லாம் ஒரே கட்சி தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான். கட்சிகளில் ஒரு சில நெருக்கடிகள், குழப்பங்கள் வர்றது ஒரு கட்சியில் இயல்பானது. உட்கட்சி பிரச்சனை வரலாம். அப்படி எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட உண்மையான கட்சிக்காரங்க, உறுதியான கட்சிக்காரங்க கட்சிக்குள்ள இருக்கிறவளை பற்றியே விமர்சனம் பண்ணி செய்தி போடக்கூடாது. அது நல்லதல்ல. அப்படி செய்தி போடுவதனால கட்சி வளராது. அதனால மற்றவங்க மனசு புண்படும், வேதனைப்படும். அது மனிதனுடைய மன வலி என்பது சாதாரணமானதல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஜி.கே. மணி பற்றி கூட செய்தி போடுறாங்க. இதில் என்ன செய்தின்னா, இந்த இருவருடைய பிளவுக்கும் ஜி.கே. மணி காரணம்னு சொல்றாங்க. எப்படி ஏற்றுக்க முடியும்? இருவருக்குமே என்ன அரசியல் பற்றி தெரியாதா? அவங்களுக்கு புரியாதா? ஒன்னா சேர்ந்து செய்யணும்னா ஜி.கே. மணிக்கு தடையா? அல்லது இங்கே இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தடையா? யாருக்கும் தடையில்லை. எல்லாரும் வேதனையோட தான் இருக்கிறாங்க. அதனால இருவரும் சேர்ந்து எடுக்கிற முடிவை தவிர ஜி.கே. மணி எடுக்கிற முடிவல்ல. ஜி.கே. மணி அதுக்கு தடையாகவும் இல்லை. அதோட அப்புறம் ரொம்ப மனசு புண்படும்படியான செய்தி பொது வெளியில் பேசுறது அப்படின்லாம் ஒன்று மட்டும் நான் சொல்றேன். ஜி.கே. மணியை பற்றி பேசுறது மகிழ்ச்சி என்ன, தாராளமாக பேசும். மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஜி.கே. மணியை பற்றி பேசுனா சந்தோஷம், மகிழ்ச்சினா பேசு. உங்களுக்கு மன நிறைவு, மகிழ்ச்சினா சந்தோஷம் பேச நான் கூட வாழ்த்து தெரிவிக்கிறேன்.